மாநிலம் சபரிமலை ஐயப்பன் திருக்கோவிலில் கொட்டும் மழையில் பக்தர்களின் குழந்தைகள் பாதிக்காதபடி மழையில் நனைந்தவாறே உயர்ந்த கம்பிகளில் ஏறி குழந்தைகளை நனையாமல் அப்புறப்படுத்திய கேரள காவல்துறையினரின் செயல்களால் பக்தர்கள் நெகிழ்ச்சியடைந்துள்ளனர். கேரளா மாநிலத்தில் பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் திருக்கோவிலில் மண்டல பூஜைக்காக கடந்த 15ஆம் தேதி திருநடை திறக்கப்பட்டது. தொடர்ந்து 16ஆம் தேதி கார்த்திகை துவங்கியதை அடுத்து தொடர்ச்சியாக பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக நாள் ஒன்றிற்கு 70,000 ஆன்லைன் பக்தர்கள் மற்றும் 10,000 ஸ்பாட் புக்கிங் பக்தர்கள் என 80,000 பக்தர்கள் தரிசனம் மேற்கொண்டு வரும் சூழலில் பக்தர்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்படாதவாறு கேரளா தேவசம் போர்டு நிர்வாகம், கேரள காவல்துறையினர் நிலக்கல், பம்பை மலையேறும் பகுதிகளான நீலிமலை, அப்பாசிமேடு உட்பட அனைத்து பகுதிகளிலும் பக்தர்களுக்கு குடிநீர், உணவு என பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் சபரிமலையில் பெய்த மழையில் சன்னிதானத்தில் உயர்மட்ட பாதையில் காத்திருந்த பக்தர்களின் குழந்தைகள் பாதிக்கப்படாதவாறு கேரளா காவல்துறையினர் தங்கள் உயிரையும் மதிக்காமல் உயர்மட்ட கம்பிகளில் ஏறி மழையில் நனைந்தபடியே குழந்தைகளை பாதுகாப்பாக இறக்கி மழையில் நனையாதவாறு பாதுகாப்பாக நிறுத்தினர். கேரளா காவல்துறையினரின் இந்த செயல்கள் பக்தர்களை நெகிழ்ச்சியடைய செய்துள்ளது. மேலும் குழந்தைகள் தொலைந்து விடாமல் இருக்க பம்பையிலிருந்து மலையேற துவங்கும் பகுதிகளில் குழந்தைகளின் கைகளில் பெயர் மற்றும் தங்கள் பெற்றோர்களின் பெயர்களை எழுதி டேகுகளை ஒட்டினர். இதனால் கூட்ட நெரிசலில் குழந்தைகள் தவறினால் அந்த குழந்தைகளை பாதுகாப்பாக பெற்றோரிடம் ஒப்படைக்க முடியும் என்பதை கருத்தில் கொண்டு காவல்துறையினர் செயல்படுகின்றனர்.